வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெப் சீரிஸ். இந்த 2025 ஜான் டு ஏப்ரல் வரைக்குமே கிட்டத்தட்ட 4 மாசத்துல நிறைய வெப் சீரிஸ் வந்துருச்சு. சரி, எத்தனால பார்த்து முடிச்சிருக்கோம், அது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கடா லிஸ்ட் போட்டா ஒரு 10 வெப் சீரிஸ் வந்துருச்சு. சரி, அதனால ஒரு லிஸ்டா போட்டுடலாமேன்னு சொல்லி இதுல நீங்க எத்தனை வெப் சீரிஸ் பார்த்து முடிச்சிட்டீங்க அண்ட் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, எத்தனை பார்த்து முடிச்சிட்டீங்க அண்ட் இதுல என்ன ஃபேவரட் உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுல 1 2 3 இதுதான் 10ல இருந்து 1 அப்படிங்கிற மாதிரிலாம் போல. ஸோ 10 வெப் சீரிஸ் அப்படியே நான் சொல்றேன், ஏன்னா ஒன்னொன்னு வேற வேற ஏரியாங்கிறதுனால லிஸ்ட் போட முடியல. சரி, அப்படி நம்ம மொத்தமா பாத்திரலாம். வேற எந்த வெப் சீரிஸை 1 2 3ல மாத்தி மாத்தி வைப்போம்னு தெரியாது. ஆனா இந்த ஒரு சீரிஸ் ஃபர்ஸ்ட் இடம். When Life Gives You Tangerines கொரியன் வெப் சீரிஸ். சத்தியமா அவங்க கிட்ட இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபேண்டசி ஓவரா இருக்கும், அதனாலே அவங்க பக்கம் வேணாம்பான்னு ஒதுங்கி இருந்து தமிழ் டப்பிங்லேயே ட்ரை பண்ண. தமிழ் டப்பிங் இந்த சீரீஸ்ல நல்லா இருந்துச்சு. சின்ன குழந்தையிலிருந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த லைஃபையும், அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை வந்து அந்த குழந்தை வளர்ந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துன்னு இப்படி ஒட்டுமொத்தமா அவங்க லைஃபை இந்த ஒரு சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட, வெறும் ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேர் லவ் தான் அப்படின்னு இல்லாம இருக்கிற ஒரு கேரக்டரோடையும் அவ்வளோ கனெக்ட் ஆகி அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ். நிறைய இடத்துல அழ வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சீரீஸ். நான் தமிழ் டப்பிங்ல தான் ட்ரை பண்ணேன். ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பாக்குறவங்க பாருங்க, தமிழ் டப்பிங்களோட ட்ரை பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது கர்மா அப்படிங்கிற சீரிஸ். எஸ், நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய வேலையை பார்த்தா கன்ஃபார்ம் கர்மா உன திரும்பி வச்சு செய்யும்டான்ற மாதிரியே அது சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ். கதையா பார்த்தா ஹீரோ வந்து கடங்காரன் ஆயிட்டான், மிகப்பெரிய லெவல்ல மாட்டிக்கிட்டான், இப்ப காசை கொடுத்தே ஆகணும். அப்போ ஒரு வினோதமா ஒரு பிளான் போட, நான் சொன்னது வெறும் 0.5% தான். அதுக்கப்புறம் இவன் பிளான் போட ஸ்டார்ட் பண்ணுவானா, அந்த பிளான் இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். 3வது எபிசோட்ல இருந்து மொரட்டத்தனமா ட்விஸ்ட்லாம் வச்சு கொண்டு போவாங்க. கடைசி வரைக்கும் செம்மையா எடுத்துன்னு போய் முடிச்சாங்க. கடைசி ஃப்ரேம் வரைக்கும் கூட ட்விஸ்ட்லாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. என்ன கெட்ட வார்த்தை ரொம்ப தூக்கலா இருக்கும், அதனால இது ஃபேமிலியா ட்ரை பண்ணுவது கடினம். ஏன்னா அங்க இங்கன்னு கெட்ட வார்த்தையை கொட்டி வச்சிருப்பாங்க. பட் ஏகப்பட்ட ட்விஸ்டா இருக்கட்டும், ஏகப்பட்ட கேரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்து சுழல் 2 வெப் சீரிஸ். எனக்கு வந்து இது ஒர்க் ஆச்சுப்பா. சில பேருக்கு பாதிக்கு மேல பெருசா செட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த சீரிஸ் ஒர்க் ஆச்சு. அண்ட் இந்த சீரிஸ்ல கதை என்னன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்கள காப்பாத்தி வெளியே கூட்டு வரணும், இது வந்து தற்காப்புக்காக செஞ்சதுதான், அவங்களுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்கன்னு வாதாடிட்டு இருக்காரு. இப்ப அந்த கேரக்டர் இறந்து போக அவர் வந்து கதிருக்கு ஒரு அப்பா மாதிரி. ஸோ அவரை பத்தின விஷயங்கள் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வருது. அது இல்லாம ஏகப்பட்ட ஒரு தனி கதையுமே இருக்குது. ஸோ மொத்தமா என்னெல்லாம் ஆகுதுங்கிறது ஏகப்பட்ட ட்விஸ்ட் கலந்து சொன்ன ஒரு சீரிஸ் இது. எனக்கு இந்த சீரிஸ் ஒர்க் ஆச்சு. 4வது அமெரிக்கன் பிரிமிவல் அப்படின்னு சொல்லி. இந்த சீரிஸ் ரொம்ப பொறுமையா தான் போகும். பொதுவா வெப் சீரிஸ் ஸ்லோவா தான் போகும். ஏன்னா அவங்க அத்தனை கேரக்டர்ஸோட அத்தனை எபிசோட்ல அவங்க அங்க வாழ்றத நம்ம ஃபீல் பண்ணணும். அதனால பொறுமையா தான் போகும். பரபரப்பு நடுவில் தான் வரும். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்சதே அதை மேக் பண்ண விதம். ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே உங்களை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா போனாலும் அந்த இடத்த நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சீரிஸோட கதை என்னன்னா, சிம்பிள் ஒன்லன்னு எடுத்துக்கிட்டா, அம்மா கேரக்டர் தன்னோட பையனோட என் புருஷங்கிட்ட திரும்ப என்ன சேர்த்துருங்க, போற வழியெல்லாம் டேஞ்சர்ன்றீங்க, துணைக்கு ஒரு ஆள் எனக்கு தேவை, கைடா ஒருத்தன் வேணும், அதை மட்டும் ரெடி பண்ணுங்க, நான் போய் சேர்ந்துடுறேன்னு சொல்ல, இப்போ அவங்க போற ரூட்டுங்கிறது அங்க ஏகப்பட்ட கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு இடத்த வச்சு ஏகப்பட்ட அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைங்க வேற வேற குரூப் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை கலவரத்துல இருந்து அவங்க எப்படி எஸ்கேப் அங்க போய் சேர்ந்தாங்கிறத அழகா காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு இந்த சீரிஸ். மேக்கிங்காவும் சரி வேற லெவலா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப பொறுமையா போகுதே, இவ்வளவு பரபரப்புலாம் எனக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம். எனக்கு இந்த சீரிஸ் ஒர்க் ஆச்சு. அடுத்து 5வது வந்து பாத்தலோக் சீசன் 2. எனக்கு ஃபர்ஸ்ட் சீசனும் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே இந்த சீசன் மேல ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதையுமே பூர்த்தி செய்து விட்டது. இந்த சீரிஸோட கதை என்னன்னா, ஆக்சுவலா 2 கேஸ், ரெண்டுமே ஒரே கேஸ் தான். இதுல ஒப்பந்தம் கையெழுத்து போட வந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தலையாவே எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேஸை ஒருத்தர் விசாரிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஒரு சிம்பிள் கேஸை விசாரிக்கிறாரு. என் புருஷன் காணாம போயிட்டா சார், கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற அந்த கேஸை இவர் கையில் எடுத்து விசாரிக்கிறாரு. ரெண்டுமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஏகப்பட்ட விஷயங்களோட கனெக்ட் ஆகுது. அது எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது தான் இந்த சீரிஸ். கடைசி எபிசோட்லாம் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகளும் செம்மையா இருக்கும். ஸ்டார்டிங் பொறுமையா செட் பண்ணி போவாங்க, கடைசியில கொஞ்சம் பரபரப்பா அதை ஏகப்பட்ட ட்விஸ்டோட கனெக்ட் பண்ணி முடிச்சாலும் நல்லா இருந்துச்சு. ஆனா இதுலயும் கெட்ட வார்த்தை ரொம்ப தூக்கலா இருக்கும். சீசன் 1லாம் பாத்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி அநியாயத்துக்கு திட்டிகிட்டே இருப்பாங்க. இதுலயும் கெட்ட வார்த்தைங்க இருக்குது, அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்து 6வது வந்து பிளாக் வாரண்ட் அப்படிங்கிற சீரிஸ். திஹார் ஜெயில என்னென்ன விஷயங்களும் நடக்குது, திஹார் ஜெயில் இப்படிதான் இருக்குமா, இதெல்லாம் தான் இருக்குமாங்கிற மாதிரி அதை பத்தின டீட்டெயிலா சொன்ன சீரிஸ். இது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்ததுதான். இதுல ஹீரோ வந்து அந்த திஹார் ஜெயிலுக்கு ஜெயிலரா ஆகணும் அப்படின்ற மாதிரி வேலைக்கு வராரு. தம்பியே, அந்த வேலைக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டேன், இந்த வேலையெல்லாம் தாங்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா, அதெல்லாம் நீ தாங்க மாட்டா, இவங்க உள்ள நடந்துக்கிறத வச்சு பார்த்தா நீ ஒரே நாள் வேலையை விட்டு ஓட்டு விடான்ற மாதிரி ஹீரோவை வார்னிங் கொடுக்குறாங்க. இல்ல சார், நான் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவேன் அப்படின்னு அவர் வேலையை ஒத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அங்க திகார் ஜெயில ஒரு சம்பவங்களா என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத ரொம்ப லைவா காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல டீட்டெயிலாவே பேசியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தது, அதனால அதுக்கான டோன்ல தான் இருக்கும். அதனால நீங்க ஆஹா அடுத்து ஜெயிலே உடச்சிக்கிட்டு இப்பெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க கூடாது. இது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தது. அடுத்து 7வது கவுஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி சீரிஸ் தான். இது எனக்கு வந்து மொத்தம் 8 எபிசோடு முதல் 4 எபிசோடு ரொம்ப ஓகேவா
என்ன இழுத்துக்கிட்டே போறாங்க, மெயின் கதைக்குள்ள வராம மத்த கிளை கதைகள்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனா 5வது, 6வது, 7வது, 8வது அந்த 4 எபிசோடு எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமா இந்த 7வது, 8வதுலாம் பரபரப்பா இருந்துச்சுப்பா. அதனால எனக்கு இந்த சீரிஸ் வந்து செட் ஆச்சு. இதுல என்னன்னா, ஹீரோயின் வந்து அப்பதான் டெல்லிக்கு வராங்க. சரி ஓகே, நம்ம வேலை கிடைச்சி இங்கே இருக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணி தான் வராங்க. அப்ப அவங்களுக்கு ஆல்ரெடி பாஸ்ட்ல ஒரு பிரச்சனையும் நடந்திருக்குது. பிளஸ் இப்ப அவங்க போக போற அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ன்றது அவங்க எடுத்துருக்கிற அந்த ரூம்ல ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்குது. அந்த ரூமுக்கு மட்டும் வந்துடாதான் அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் வார்னிங் கொடுக்க பா அப்படின்ற மாதிரி அந்த ரூமுக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு, அந்த ரூம்ல உண்மையா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இது எல்லாம் தான் இந்த சீரிஸ். முதல் 4 எபிசோடு ரொம்ப ஓகேவா இழுத்து இழுத்து போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மெயின் விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். இதுலயும் கெட்ட வார்த்தை 7வது எபிசோட்ல ஹெவியா இருக்கும். அந்த 7வது எபிசோட்ல பேசவே மாட்டாங்க, பேசுறது பூரா கெட்ட வார்த்தையா தான் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து 8வது டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ். இந்த டேர்டெவில் நீங்க 3 சீசனையும் பார்த்துருந்து டேர்டெவில் கேரக்டர் உங்க மனசுல ஏறி இருந்து கொஞ்சம் டேர்டெவில் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா இந்த சீரிஸ் தாராளமா செட் ஆகும், ஒர்த்தாவே ஃபீல் ஆகும். இல்ல எனக்கு அதெல்லாம் பார்க்கல, ஸ்ட்ரைட்டா இதுதான் நான் பார்க்கலான் இருக்கேன், ஏன்னா இதுதான் தமிழ் டப்பிங்ல இருக்கு அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணீங்கன்னா இது பெருசா செட் ஆகாது. என்னங்க புது புது வில்லன் வருவான் அடிச்சுக்கிட்டு மாலை வாங்கின்னு பார்த்தா ஒரே வில்லனே சீசன்ல இருக்காங்கன்னா சீசன் 1ல இருந்து இந்த ஒரு வில்லன் தான். கிங்பின் நடுநடுல வருவாங்க போவாங்க, பட் வேற வேற பிரச்சனைகளும் வரும். எனக்கு இந்த சீரிஸ் பக்காவா செட் ஆச்சு. ஏன்னா நீங்க அந்த கேரக்டரா கிங்பின் கேரக்டருடைய அந்த கேரக்டரா இருக்கும் சரி, இந்த பக்கம் டேர்டெவில் மேட் மர்டாக் நான் டேர்டெவிலா ஆகலாமா வேணாமான்னு இவருடைய ப்ராப்ளம்ஸும் சரி, ஃப்ரெண்டே போயிட்டான் இதுக்கப்புறம் நான் டேர்டெவிலா இருக்க மாட்டேன்னு அவர் ஃபேஸ் பண்ற விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல பேசியிருப்பாங்க. சீசன் 2க்குமே பக்காவா செட் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு இந்த சீசனுமே நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ இது மற்ற சூப்பர் ஹீரோஸ் மாதிரி அடிச்சுக்கிட்டு மாள்றதுன்ற மாதிரி இருக்காது, பேசுறது தான் நிறைய இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். அடுத்து அனிமி சைட்ல எடுத்துக்கிட்டா சோலோ லெவலிங் சீசன் 2 அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. நான் வந்து ஒரு எபிசோட்லாம் வெயிட் பண்ணி பாக்குற ஆள்லாம் கிடையாது. நம்ம வந்து ஏன்னா அப்படியே அவனுங்க ஐயோ அடுத்து என்னாச்சுன்ற அந்த டென்ஷனோடவே முடிச்சு விட்டுருவானுங்களா. நான் மொத்த கதையுமே படிச்சு முடிச்சாச்சு. நான் அதை டோட்டலா முடிச்சதுனால இந்த அனிமேட் பண்ண ஸ்டைல் எப்படி இருக்குது, ஃபைட் சீன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி தவிர நான் மொத்தமா படிச்சு முடிச்சதுனால இந்த சீசன் 2 செக் பண்ணும்போது ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. அதுவும் ஒன் பீஸ் பிரேக்ல இருந்ததுனால சர்வர்லாம் பிரேக் ஆகிற அளவுக்கு வெறித்தனமா சர்வரே நொறுங்குற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் செஞ்சு விட்டுருக்குது. சீசன் 2மே நல்லா இருந்துச்சு, தமிழ் டப்பிங்ல வேற இருந்துச்சு. அடுத்து 10வது அடலசன்ஸ் அப்படிங்கிற ஒரு மினி சீரிஸ் தான். 4 எபிசோடு, இது படமாவே எடுத்துக்கலாம் இல்ல மினி சீரிஸாவே நினைச்சு கூட பார்க்கலாம். ஆனா இந்த சீரிஸ் வந்து பெருசா எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா இது வந்து இந்த சின்ன பையனுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக, அது இல்லாம இந்த 4 எபிசோடுமே சிங்கிள் ஷாட்லயே எடுத்துருக்காங்க. அது வேற லெவல். ஏன்னா சிங்கிள் ஷாட்ல இவ்வளவு பெரிய விஷயத்த பிளான் பண்ணி எடுக்கிறதுலாம் நடக்காத காரியம். அதை நல்லாவும் நடத்திருக்காங்க. சின்ன பையன் ஆக்டிங்ல பிரிச்சு மெஞ்சிருப்பான். ஒரு சின்ன பையனை அரெஸ்ட் பண்ண ஒட்டுமொத்த கேங்கும் உள்ள வந்து வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. டேய் இவன் என்னடா பண்ணான், தமா துண்டு பையன்டா, இவனை ஏன்டா இவ்வளவு பயமுறுத்தி கூட்டு போறீங்கன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அவன் பண்ற விஷயங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். இதுல ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சது 3வது எபிசோட்ல அந்த பையன் கோவப்பட்டு அந்த பையன் அவனை இன்வெஸ்டிகேட் பண்றவங்க கிட்ட அவன் ஒரு மாதிரி நடந்துவான், ஒரு ஆட்டிடியூட் காட்டுவான், அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேஸ்குள்ள வர வர அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸ்ல அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃபீல் பண்ற இடத்துல இந்த மாதிரி கேரக்டர்ஸா சில விஷயங்கள் செம்மையா இருக்கும். அவங்க பேச வந்த விஷயமும் பெற்றவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பார்க்கணும்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஆனா அதுக்குன்னு இதை வந்து சீனுக்கு சீன் பரபரப்பு ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஐயோ வேற லெவலுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இது கிடையாது. இது அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிங்கிள் டேக்ல எப்படா இதை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு, அதுதான் இந்த சீரிஸ். இது செட் ஆகலனாலும் பிரச்சனை இல்லை. அந்த பையன் அந்த 3வது எபிசோட்ல அவன் பேசுற விஷயங்கள் அவங்க அப்பா ஃபீல் பண்ற இந்த 2 விஷயங்களாச்சும் ட்ரை பண்ணுங்க, செட் ஆகும். சரி, இன்னும் ஒரே ஒரு இந்த அனிமேட்டட் சீரிஸ் ஒன்று பார்த்தேன். அது தமிழ் டப்பிங் இல்லை, அதனால இந்த 10ல சேர்க்கல, பட் அது நல்லா இருந்துச்சு. யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் சொல்லி அனிமேட்டட் சீரிஸ் தான். அந்த அனிமேட்டட் ஸ்டைல் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அனிமெலாம் பார்த்து அப்படி இருக்குமே இன்னும் உங்களுக்கு பெருசா இல்லையா அப்படின்னு தோணும். ஆனா போக போக அது செட் ஆயிடும், செம்மையா இருக்கும். எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சது. ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு வாட் இஃப் டைப் ஆஃப் சீரிஸ் தான். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு கடைசி எபிசோட்லாம் டேய் என்னடா ஒட்டுமொத்தமா வேற மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டீங்க, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்ச விஷயங்கள் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்த விஷயங்கள்லாம் வேற மாதிரி ஆக்கி விட்டீங்களேன்ற மாதிரி. அது இல்லாம நமக்கு ஃபேவரட்டான பெரிய பெரிய தலைங்கள்லாம் கூட இதுல தலையை காட்டு போவாங்க. அனிமேட்டட் சீரிஸ் தானே, வாங்க இந்த கேரக்டர் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பெரிய தலைங்களும் உள்ள என்ட்ரியை கொடுப்பாங்க. அதெல்லாம் விட கடைசியில இந்த கடைசி எபிசோட அவங்க கனெக்ட் பண்ணி முடிச்ச விதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அடுத்த சீசனுக்காக இந்த அனிமேட்டட் சீரிஸ்க்கும் நான் வெயிட் பண்றேன். நல்லா இருந்துச்சுப்பா. ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க. ஸோ இதான்ப்பா இந்த 10 சீரிஸ், 10 இல்ல 11 சீரிஸ் சொன்னேன். ஒன்னு தமிழ் டப்பிங் இல்லைன்றதுனால அது வந்து அடிஷனலா சொல்லிவிட்டேன். ஸோ மொத்தமா இந்த 11 சீரிஸ்ல நீங்க எத்தனை பார்த்து முடிச்சிட்டீங்க, இதுல உங்களுக்கு என்ன ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சோடா பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 4 மாசத்துல வந்து படங்களோட லிஸ்ட் போடலாம்னு அடுத்து இருக்கிறேன். ஸோ அடுத்து எந்த டைப்ல டாப் 10 போடலாமா இல்ல எந்த டைப்ல வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த லிஸ்ட் போடலாங்கிறத சொல்லுங்க, அதை அந்த லிஸ்ட்டை போட்டு விட்டுறலாம். மறக்காம சோடா பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.